NCERT syllabus 9th standard chapter 8 exercise 8.2 quadrilateralsல 6th question என்னன்னு பார்த்தீங்கன்னா show that the line segments joining the midpoints அப்படின்னு சொல்றாங்க of the opposite sides of a quadrilateral. ஒரு quadrilateral இருக்கு, அந்த quadrilateralோடைய opposite sides உடைய midpoints ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட் bisect பண்ணுது. இதுதான் அந்த கொஷினில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த டயக்ராமை நம்ம வரைகிறோம் இல்லைங்களா, அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, நீங்கள் எங்கே வேணாலும் ஏபிசிடின்னு பேர் கொடுத்துக்கலாம், மிட் பாயிண்ட்ஸ்க்கு என்ன வேணாலும் நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி எழுதிடுங்க. ஸோ ஏபிசிடின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ குவாட்ரிலேட்ரல். அதே மாதிரி பிக்யூஆர்எஸ்ன்றது ஏபி, பிசி, சிடி அண்ட் ஏடியோடைய மிட் பாயிண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இதுதான் இந்த லைனுடைய அர்த்தம். அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பிக்யூ, அதாவது இந்த மிட் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறோம். ஸோ பிக்யூ, கியூஆர், ஆர்எஸ் அண்ட் எஸ்பி. ஓகேங்களா, இதை மட்டும் இல்லாமல் ஒரு டயகனலையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். தட் இஸ் பிடி. ஏதாவது ஒரு டயகனலை ஜாயின் பண்ணால் போதும். ஸோ பிடின்ற டயகனலை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த மெயின் டயக்ராமில் எங்கே இருக்குது, ஏபிடி, அதை தனியாக எடுத்து வரைஞ்சிக்கும். அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியுது, பிஎஸ்ன்றது மிட் பாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல கனெக்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிடியில் எஸ் அண்ட் பி ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏடி அண்ட் ஏபி ரெஸ்பெக்டிவ்லி. எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஏடியோடைய மிட் பாயிண்ட்டு, பின்றது பார்த்தீங்கன்னா ஏபியோடைய மிட் பாயிண்ட்டு, ரைட்டுங்களா. இப்போ எப்படி இருக்குது, இந்த எஸ்பின்ற லைனு பிடின்ற லைனுக்கு பேரலாக இருக்குது. இந்த லைனை சொல்லி முடிச்சாச்சுங்களா. பேரலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மிட் பாயிண்ட் தியரம் கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ என்ன ஆகுது, அந்த மிட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணும்போது அது இந்த பேரலல் லைனுக்கு பாதியாக இருக்கும். தட் இஸ் எஸ்பின்றது எப்படி இருக்குதுன்னா பிடியை விட பாதியாக இருக்குது. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ மேல் பக்கமாக இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோமா, அடுத்தது கீழ்ப்பக்கமாக தட் இஸ் பிசிடி, அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் லைன்ஸையும் எடுத்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிடின்ற லைன் இருக்குது, கியூஆர் மிட் பாயிண்ட்டு, கியூஆர்ன்றது பிடிக்கு பேரலாக இருக்குது சொல்லியாச்சுங்களா. அப்படி பேரலாக இருக்கும்போது எப்படி இருக்குது, கியூஆர்ன்றது பிடியை விட பாதியாக இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ இப்போது 1 and 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது parallel to BD, இது parallel to BDனா SPயும் QRும் ஒன்றுத்துக்கு ஒன்று parallel அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இதில் RHS ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால SPயும் QRும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இப்போ நம்ம அந்த மிட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வரைஞ்சோம் இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக எடுத்து வரைகிறோம். ஸோ தட் இஸ் பிக்யூஆர்எஸ்ஸை வரையும் போது நமக்கு இங்கே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியும் கியூஆரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலல் அண்ட் ஆல்சோ ஈக்குவல். அப்போ இது பேரலோகிராம் கான்செப்ட்ஸில் வந்துருச்சுங்களா. ஸோ இன் குவாட்ரிலேட்ரல் எஸ்பி கியூஆர், குவாட்ரிலேட்ரல்னா 4 சைட்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஷேப்பாக இருந்தாலும், அது ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ ராம்பஸோ எதுவாக இருந்தாலும் அதை பொதுவாக சொல்லக்கூடிய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல். அந்த குவாட்ரிலேட்ரல் எஸ்பி கியூஆரில் 1 pair of opposite sides ஈக்குவலாகவும் பேரலாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த எஸ்பிக்யூஆர்ன்றது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராம். இதுதான் அந்த கான்செப்ட். இப்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராமோடைய டயகனல்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைசெக்ட் ஈச் அதர், ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைசெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பிஆர் எஸ்கியூ. ஸோ அப்போது பிக்யூ அவங்க கேட்ட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணது பார்த்தீங்களா, அதோடைய டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணுமா அப்படின்னா இது பேரலோகிராம்னு சொல்லிட்டதுனால இந்த டயகனல் கண்டிப்பாக பைசெக்ட் பண்ணும். தட் இஸ் பிஆர் அண்ட் கியூஎஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எது மிட் பாயிண்ட்ஸுன்றதை சொல்லிவிட்டு என்னென்ன ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடணும். மேல் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளை வச்சு இது பேரலல் அண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு ட்ரையாங்கிளை வச்சுட்டு அதே மாதிரி பேரலல் அண்ட் ஹாஃப் ஆஃப் இட்டுன்னு சொல்லிட்டு 1 and 2 ஈக்குவேட் பண்ணிவிட்டு இந்த பிக்யூஆர்எஸ்ன்றதுல பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து எழுதிடும். ஸோ அது பேரலோகிராம்னு சொல்லிட்டதுனால அதோட டயகனல்ஸ் கண்டிப்பாக பைசெக்ட் பண்ணும். ஸோ அந்த டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணுற கொஷினை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.